கலைஞர் வந்து ரொம்ப பிரியமானவருங்க. வீட்டுக்கு வருவாரு. இந்த இடத்துல இதே சோஃபால தான் உட்காருவாரு. வருவாரு, பேசுவாரு. இத பத்தி படிச்சியா? அத பத்தி படிச்சியா? இந்த வாட்டி முரசொலி படி, முரசொலி படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு முரசொலி பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீ முரசொலி படி. அப்புறம் இது நெஞ்சுக்கு நீதி கொடுத்தாரு. இதை பத்தி என்ன நினைக்கிற, அதை பத்தி எல்லாம் கேட்பாருங்க அவரு. உங்க பேனா கொடுங்க. இந்த பேனா நான் யாருக்கும் தரமாட்டேன், எனக்கு கொடுங்க. உங்ககிட்ட நான் கேட்கறது அந்த பேனா மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. உங்க பேனா வாங்கிட்டேன், உங்க எழுத்து வாங்கிட்டேன்றது அர்த்தம் இல்லை, உங்க அறிவை வாங்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஆனா ஒரு ஆத்மா திருப்தி எனக்கு. அவங்க கிட்ட இந்த பேனா தான் எனக்கு வேணும்னு கேட்டேன். கொடுக்க மாட்டேன் சொன்னார். அப்புறம் கொடுத்தாரு. இப்போ அவரோட அரசியல்லாம் பேசியிருக்கீங்களா? வந்து இப்போ கருத்து ரீதியா? ஐயோயோ, அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு அந்த அரசியல் அனுபவம்லாம் கிடையாது. நான் அந்த அளவுக்கு அரசியலில் பெரிய நிபுணத்துவம் கிடையாது. அவருடைய சாணக்கியத்தனத்துக்கு முன்னால் நான் என்ன பேச முடியும்? பேசவே முடியாது. பேசினதும் கிடையாது. இலக்கியம் மட்டுமே. அதே மாதிரி தான் ஜெயலலிதா கிட்டேயும் புக்ஸ் பற்றி மட்டுமே. நோ பாலிட்டிக்ஸ்.